Taste the Daily. மலைவாழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டது அதிமுக அரசு மட்டுமே என்று மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் கருமந்துறையில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மற்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒன்றிய கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெத்தநாயக்கன் பாளையம் ஒன்றிய கழக செயலாளர் டி மோகன் வரவேற்புரையாற்றிய இந்த கூட்டத்தில் மலைவாழ் மக்களின் நலனுக்காக பல நூறு கோடி ரூபாய் செலவில் மின்சார வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அதிமுக ஆட்சியில்தான் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தெரிவித்தார். நாகையில் ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் மாணவர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் அரசு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கி அருகில் உள்ள பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் மனநல ஆலோசகராக பணியாற்றி வரும் சத்யபிரகாஷ் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக மாணவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் சத்யபிரகாஷ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். விடிய ஆட்சியில் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்ட கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக கல்வித்துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் 7 அரசு சட்ட கல்லூரிகளில் முதல்வர் இல்லை, பல அரசு சட்ட கல்லூரியில் அடிப்படை வசதிகளே இல்லை என்று சாடிய நீதிபதிகள் முதல்வரே இல்லை என்றால் சட்டக்கல்லூரியின் தரம் எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழகத்தில் எத்தனை சட்ட கல்லூரிகள் உள்ளன, அவற்றில் எத்தனை விரிவுரையாளர்கள் பணியாற்றுகின்றனர் என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். சென்னை துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்த கண்டெய்னரை திருடிச் சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். லேப்டாப், நோட்பேட் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடன் சீனாவில் இருந்து கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட 40 அடி நீளமுள்ள கண்டெய்னர் காணாமல் போனதாக துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டதில் திருவள்ளூரைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மணிகண்டன் உள்பட 6 பேர் கொண்ட கும்பல் கண்டெய்னரை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் கடத்தப்பட்ட கண்டெய்னர் எங்கு உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். கடலூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மேயரின் கணவரும் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அமைக்கப்பட்ட அரசு பொருட்காட்சி பேனர்களில் தனது புகைப்படம் இல்லாததை பார்த்த கடலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திமுக மேயரிடமும் அவரது கணவர் ராஜாவிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டதால் அங்கிருந்தவர்கள் முகம் சுழித்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி சிதிலமடைந்து இருப்பதால் பள்ளிக்கு வரவே மாணவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட விரகாலூர் கிராமத்தில் 1956ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் வகுப்பறை ஓடுகள் அனைத்தும் நீண்ட வருடங்களாக மாற்றப்படாமல் உள்ளதால் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு கீழே விழும் நிலையில் உள்ளன. இதனால் பள்ளிக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் விடிய ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் புகார் கூறியுள்ளனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேவாகின் எக்ஸ் தள பதிவு குஜராத் மாடல் அரசின் வெட்டி விளம்பரங்களால் மக்கள் படும் துயரத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் வளர்ந்து வருவதாக கடந்த ஜூலை 19ஆம் தேதி பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அதை நம்பிய ஷேவாகின் அலுவலக ஊழியர் 3 பொது வங்கிகளின் பங்குகளை 80 லட்சம் ரூபாய் வரை வாங்கி இருக்கிறார். அந்த ஊழியர் மிஸ்டர் 56 இன்ச்சின் பெரிய ரசிகராம். அதனால் தன்னிடமிருந்த பெரும்பாலான பணத்தை 56 இன்ச் மனிதரை நம்பி முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக அவரது முதலீட்டில் 20% சரிந்திருப்பதாக ஷேவாக் குறிப்பிட்டிருக்கிறார். குஜராத் மாடல் அரசு திட்டமிட்டு பொய்யான தகவலை சொல்லி என் ஊழியரை ஏமாற்றி விட்டதோ என ஷேவாக் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். குஜராத் மாடல் அரசு வளர்ச்சி என்கிற பெயரில் போலியாக விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பது இதன் மூலம் அம்பலமாகி இருக்கிறது.